எனது பார்வை இன்ஸ்டாகிராம் ம் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பார்க்குறதே இல்லைங்க. அது டைம் ரொம்ப சாப்பிடுது. அது நிறைய பேருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. நிறைய பேருக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. டெக்னாலஜி நம்ம எப்பயுமே தப்பு சொல்ல முடியாது. வரவேற்கணும். அது வரதான் செய்யும். பட் அது ஒரு கத்தி மாதிரி தானே. கத்தியில் நீங்கள் காயுன்னு இருக்கலாம், கழுத்தின்னு இருக்கலாம். அது Correct. எதை நம்ம பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ அது நிறைய பேருக்கு அதை பட் என்னென்னா அந்த ஹியூமன் எமோஷன்ஸை தாண்டி அது எல்லாத்தையுமே ஈஸி பண்ண மாதிரி ஒரு ஃபீல். முன்ன வந்து நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்கணும், அவளை வீட்டை கண்டுபிடிக்கணும், அவகிட்ட ஒரு நம்பர் வாங்கணும், இல்லை அவகிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஒரு 6 மாதம் ஆகும் அந்த பொண்ணு எப்படா வெளியே அலைப்பாயதை மாதவன் கண்டுபிடிச்ச மாதிரி. சைக்கிளில் போகணும், அப்படி பார்க்கணும் அந்த பொண்ணு எப்பயாவது காலத்தில் இருக்கும்போது பார்த்தா ஹாய் அப்படி ஏதோ ஒன்று சொல்லணும். இப்போ உங்களுக்கு எல்லாமே டப்புன்னு ஒரு சேட்டில் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற ஒரு சூழலை இந்த டெக்னாலஜி கிரியேட் பண்ணிடுச்சு. மேபி அதனால தான் இன்னைக்கு உள்ள அந்த ஃபேமிலி லைஃப் ஸ்டைலில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு காரணம் வெயிட்டிங் ப்ராசஸுக்கு மக்கள் தயாராக இல்லை. எல்லாமே உடனே கிடைக்குது, அந்த எமோஷன்ஸும் உடனே கிடைக்குது, ஸோ சண்டையும் உடனே வருது. செம்ம.